ஸ்தோத்திரம். கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனே, அன்பின் பரலோக பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இம்மட்டும் என்னை காத்த எபினேசரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்த என் தேவனே நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அன்பின் தேவனே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கர்த்தர் தாமே எனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, இம்மட்டும் காத்தவரே, இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைய வேத பாடத்தையும் கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்தி உம்முடைய வேதத்தை எனக்கு வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பாதான் ஆராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவனிடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பாதான் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காளின் சகோதரனுமான லாபான் இடத்துக்கு புறப்பட்டு போனான். அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? இப்போ ஈசாக்கு யாக்கோபை அழைச்சி அவனை திருப்பி அவன் ஆசீர்வதிக்கிறான். என்னதான் இருந்தாலும் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, அதனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவனை எல்லா விதத்துலையும் அவர் எதுவும் கடிந்து கொள்ளலை. என்னதான் இருந்தாலும் பிள்ளை தானே, சரி அவரும் திருந்தி இருப்பார். அப்புறமா அவன் எழுந்து அவனை தன் தாயுடைய தகப்பனாகிய தாயுடைய அந்த வீட்டுக்கு போக சொன்னான். பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அங்கே உங்கள் தாயோட சகோதரன் இருப்பான் லாபான், அவன்கிட்ட போய் அவன் குமாரத்திகளில் பெண் கொள்ளு, அங்கே கல்யாணம் பண்ணி, இந்த ஊர் பொண்ணுங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த ஊர் பெண்கள் வேணான்னா, இவங்க வணங்குற அதே தேவனை அந்த ஊர் மக்கள் யாரும் வணங்குறது இல்லை. அதனால தான் அவ தாயுடைய வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்கே போய் நீ அங்கே உன் மாமா கிட்ட போய் பொன் கட்டிக்க அப்படின்னு சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பாதான் ஆராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில், நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பாதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கு பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் இன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணி, யாக்கோபு பெர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய
ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என்ன நடந்ததுன்னா, இப்போ இவன் யாக்கோபு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்த விட்டு கிளம்பி பாதான் அராம்ன்ற ஊருக்கு கிளம்புறாப்புல. அப்போது கானானியர்களுடைய குமாரத்திகள் ஈசாக்குக்கு பிடிக்காதுன்றத ஏசா கேள்விப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் திரும்ப ஏசா என்ன பண்ணுறான், இஸ்மவேல் இடத்துக்கு போய், இஸ்மவேல் அவனுடைய ஆபிரகாமுடைய அண்ணன், ஆபிரகாமுடைய முதல் பையன், அதாவது ஈசாக்குடைய அண்ணன், அங்கே போயிட்டு அங்கிருந்த மனைவிகளை இவன் தேர்ந்தெடுத்து போய் இஸ்மவேல் இடத்தில் முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் அவங்களுடைய இஸ்மவேலுடைய குமாரத்திய நெபாயோத்தின் சகோதரனியுமாகிய மகாலத்தையும் விவாகம் பண்ணி இவங்களை கல்யாணம் பண்ணி, அப்புறம் யாக்கோபு என்ன பண்ணுறான், பேர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போகிற வழியில் அங்கே சூரியன் அஸ்தமிச்சுக்கு, அதாவது பொழுது சாஞ்சிடுச்சு. அப்போ அங்கே ஒரு இடத்துல ராத் தங்கி அங்கே இருக்க ஒரு கல்லை எடுத்து வச்சு அங்கே படுத்து உறங்குறான். அப்போது அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய ஏணி, அது வானத்துக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறதுலையும் அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாகவும், அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறதா, தேவனே சர்வ வல்லவரே நிற்கிறதாகவும், அவர் அவனை பார்த்து, நான் தான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படின்னு சொல்லி, நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு தரப்போற. இந்த சந்ததி பூமியில தூளை போலவும் எல்லா திசையும் பரம்பி கிடக்கும். மேற்க கிழக்க வடக்க தெற்கன்னு சொல்லி உன் சந்ததிய பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் உன் சந்ததியால தான் அப்படின்னு சொல்லி, நான் உன்னோடு கூட இருந்து நீ எங்க போனாலும் உன் கூடவே இருப்பேன். நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி, இந்த தேசத்தை உனக்கு திருப்பி வர பண்ணுவேன். உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். அதாவது இப்போ வேற ஒரு ஊருக்கு போகிறான். அந்த ஊருக்கு போயிட்டு இப்போ திருப்பி இந்த ஊருக்கு வரணும். அதனால் பயப்படாமல் போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தைரியம் சொல்கிறார் இறைவன் இவனுக்கு நேரடியாக. அதுக்கப்புறம் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பின்பு, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அதாவது அவன் பண்ண கனவு, அவன் அந்த இடத்துல இருந்து நித்திரை அடைஞ்சோடனையும், இந்த இடம் ஒரு மகா பெரிய ஸ்தலம், இங்கே இறைவனே வாசம் பண்ணக்கூடிய பூமி அப்படின்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து அந்த கல்லை நிற்க வச்சு அதுக்கு மேலே ஒரு எண்ணெயை வார்த்து அதுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுறான். அதை பண்ணிட்டு இந்த இடத்துக்கு லூஸ்ன்ற பேருக்கு பதிலாக பெத்தேல் அப்படின்ற ஒரு
பேரை வைக்கிறான் யாக்கோபு. அந்த பேர் என்ன பண்ணா பெத்தேல். இந்நாள் வரைக்கும் அந்த பேர் இருக்கு. அப்புறம் அவன் யாக்கோபு என்ன பண்றான், தேவன் இருந்த வழியில எல்லாம் என்னை காப்பாத்தி எனக்கு ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை திரும்ப இந்த ஊருக்கு சமாதானத்தோட திரும்ப வர பண்ணா கர்த்தர் என் தேவனா இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு, இனிமேல் நான் அவருக்கு என்னுடைய எல்லாத்துலேயும் தசம பாகம் பண்ணுவேன். அதாவது அவன் சம்பாதிக்கிறதுல 10% கொடுப்பேன், அதுக்கு பேர் தான் தசம பாகம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தூணை அந்த கல்லை அந்த இடத்துல நிறுத்தி, இது தேவனுடைய வீடு, தேவருடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி தேவர் எல்லாவற்றுக்கும் அவர்கிட்ட ஒரு பொருத்தனையை பண்ணிக்கிறான். எல்லாத்துக்கும் அவர் தான் என்னுடைய தேவனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. யாரு இந்த இடத்துல யாக்கோபு தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறான் முதல் முறையாக. இத்தனை வரைக்கும் விளையாட்டு புள்ளியா அப்படியே சும்மா அப்படியே சுற்றி திரிந்து அண்ணனை ஏமாற்றி அண்ணன் கூட விளையாடிட்டு இப்படியே சுற்றிட்டு இருந்தவன் உயிருக்கு பயந்து போகும்போது இறைவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, நீ பயந்து போகிற இடத்துக்கே திரும்பி உன்னை ராஜாவா வர வைப்பேன் அப்படின்னு சொன்னதால இந்த இடத்துக்கு அவர் தூணை வச்சு அந்த இடத்துக்கு பெத்தேல் என்ற பேரை வச்சு இது தேவனுடைய வீடுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இந்த இடத்த விட்டு திரும்பி தைரியமா போறான். இத்தோடு இந்த அதிகாரம் முடிவுற்றது. ஆமேன்.